டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்றைக்கி நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓ பணிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. மேலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை ஷார்ட் வீடியோவாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓ பணிக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12, 2025 அன்றைக்கி நடந்தது. இந்த தேர்வை 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து எழுதினாங்க. இந்த வேகன்சிஸ் குரூப் 4 வேகன்சிஸ் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 3935 அளவுக்கு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்டிருந்த தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த அந்த கேள்விகள் வந்து கடினமாக இருந்ததாக வந்து தேர்வர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து இந்த தேர்வை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டங்களை வந்து நடத்திட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியோட வந்து மனு வந்து அளிச்சிருக்காங்க இந்த தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓ பணிக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்ஸ் எவ்வளோ வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து எவ்வளோ வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தோம். அவங்க சொன்ன அந்த மார்க்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 80லேருந்து 85 வரைக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 22, ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 55 வரைக்கும் வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிருக்கதான் வந்து சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 152லேருந்து 160 மார்க்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2022 வந்து பார்த்திங்கன்னா 10,117 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு 170, பிசி பிரிவினருக்கு 167, எம்பிசி பிரிவினருக்கு 167, எஸ்சி பிரிவினருக்கு வந்து 164 இருந்தது. 2024 குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9,500 வேகன்சிஸ் வந்து இருந்தது. அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஓஓ பணிக்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்து இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 171, பிசிக்கு 168, எம்பிசி பிரிவினருக்கு 168, எஸ்சி பிரிவினருக்கு 165 வந்து இருந்தது. இப்போ நடந்த 2025ல் நடந்த அந்த குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் வந்து 3,935, ஆல்மோஸ்ட் 4,000 கிட்ட வந்து வேகன்சிஸ் வந்து இருந்தது. இந்த எக்ஸாமினேஷனில் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுடைய கடினத்தன்மை காரணமாக இந்த வருஷத்துக்கான அந்த கட் ஆஃப் வந்து குறையறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்தது. அதுபடி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் விஓஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 162லேருந்து 165, பிசிக்கு 159லேருந்து 162, எம்பிசி பிரிவினருக்கு 159லேருந்து 162, எஸ்சி பிரிவினருக்கு 155லேருந்து 158 வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபாக வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஓஓ வந்து விஓஓ பணிக்கும் வந்து கட் ஆஃபாக வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு -5 வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ப்ரெடிக்ஷன்றதுனால ஒரு -5 இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டான ஆன்சர் வந்து கிடச்சிரும். மேலும் அடுத்த வீடியோவில் டைப்பிஸ்ட் பணிக்கான அந்த கட் ஆஃப் அனாலிசிஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி மற்றும் அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.